ஆசிரியர் தேர்வு வரையும் நடத்தக்கூடிய நியமன தேர்வு பட்டதாரி ஆசிரியர், அதாவது டெட் பேப்பர் 2ல யாரெல்லாம் பாஸ் ஆகியிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே நியமன தேர்வை ஆசிரியர் தேர்வு வரையும் வந்து கான்டாக்ட் பண்றாங்க. இந்த சிலபஸை பேஸ் பண்ணி, அதாவது நியமன தேர்வு பாடத்திட்டத்தின் அடிப்படையில் நீங்க இப்ப இருந்தே படிக்கீங்க, ஒரு நல்ல பிராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களால புவியியல் பாடம் அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய அகாடமி சார்பா பொதிகை பேஜ் வந்து அவைலபிளா இருக்கு. இந்த பொதிகை பேஜ்ல ஒரு யூனிட்ல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட் இருக்கு, காலநிலையில இருந்து எப்படிலாம் வினாக்கள் கேட்காங்க, நம்ம எந்த அளவுக்கு வந்து அப்டேட்டா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெஸ்ட் சீரிஸ் அட்டன் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுடைய பிளஸ் மைனஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கும். நம்முடைய அகாடமி சார்பா இந்த புவியியல் பாடத்துக்கு பொதிகை பேஜ் வந்து அவைலபிளா இருக்கு. தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே வந்து அவைலபிளா இருக்கு. ஆசிரியர் தேர்வு வரையும் நடத்தக்கூடிய நியமன தேர்வு பட்டதாரி ஆசிரியர், அதாவது டெட் பேப்பர் 2ல யாரெல்லாம் பாஸ் ஆகியிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே நியமன தேர்வை ஆசிரியர் தேர்வு வரையும் வந்து கான்டாக்ட் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதம் அதுக்கான அறிவிப்பு வெளிவர வாய்ப்பு இருக்கு. இந்த சிலபஸை பேஸ் பண்ணி, அதாவது நியமன தேர்வு பாடத்திட்டத்தின் அடிப்படையில் நீங்க இப்ப இருந்தே படிக்கீங்க, ஒரு நல்ல ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களால சக்சஸ்ஃபுல்லா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல ஒரு பட்டதாரி ஆசிரியரா வந்து பணியில் அமர முடியும். அப்படி பார்க்கும்போது நம்முடைய அகாடமி சார்பா நியமன தேர்வு எல்லா பாடத்துக்குமே கரண்ட் சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல், அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேஜ் எல்லாமே கான்டாக்ட் பண்ணுறோம். இந்த வீடியோ தொகுப்பில் பிடி அசிஸ்டன்ட் யூஜிடிஆர்பி புவியியல் பாடத்துக்குன்னு சொல்லி நம்ம என்ன கைடன்ஸ் கொடுக்க போகிறோம், நீங்கள் எப்படி படிக்கணும், என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிடி அசிஸ்டன்ட் யூஜிடிஆர்பி எக்ஸாமை பொறுத்த மட்டும் நீங்கள் டெட் பேப்பர் 2ல பாஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய பாடம் வந்து புவியியல் பாடம் அப்படின்னா அதுக்குன்னு சொல்லி தனியாக சிலபஸ் இருக்கு. அந்த சிலபஸுக்கு தகுந்த மாதிரி நீங்க படிக்கீங்க, ஒரு ப்ராப்பரான டெஸ்ட் ப்ராக்டிஸ் எடுக்கீங்க அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா முதன்மை தாளில் ஒரு நல்ல மதிப்பெண்கள் வந்து எடுக்க முடியும். அப்போ சிலபஸ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். எந்த ஒரு போட்டி தேர்வுக்குமே வந்து சிலபஸை பார்த்து நம்ம படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியா கேப்சர் பண்ணி நம்ம சிலபஸை தாண்டி படிக்காம சிலபஸ்ல என்னென்ன கண்டென்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அப்டேட் ஆக முடியும். அப்போ புவியியல் பாடம் அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய அகாடமி சார்பா பொதிகை பேஜ் வந்து அவைலபிளா இருக்கு. இந்த பொதிகை பேஜ்ல முழுக்க புவியியல் பாடம் சம்பந்தப்பட்ட எல்லா அப்டேட்டுமே அப்டேட் ஆகும். அது மட்டும் இல்லாம டெஸ்ட் பேஜுமே வந்து ரன் ஆகும். அப்போ சிலபஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் யூனிட்டை பொறுத்த மட்டும் புவியியல் அப்படின்னா என்ன, கால நிலையல்னா என்ன, கடலியல்னா என்ன, மனித புவியியல்னா என்ன, சுற்றுச்சூழல்னா என்ன, அதே மாதிரி பொருளாதார புவியியல்னா என்ன, பிராந்திய புவியியல்னா என்ன, வரைபடவியல்னா என்ன, இந்திய புவியியல், அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டு புவியியல், இந்த மாதிரி ஒரு 10 அலகு வந்து அவைலபிளா இருக்கு. இந்த 10 அலகுகளுமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா ஜியோகிராபி படிச்ச எல்லாருமே ஒரு அரசு பள்ளியில், அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியில் அரசு புவியியல் ஆசிரியராக வந்து பணியில் அமர முடியுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்க டெட் பேப்பர் 2 வந்து பாஸ் பண்ணியிருக்கீங்க, இந்த சிலபஸ்ல தகுந்த மாதிரி ஒவ்வொரு சிலபஸ், அதாவது ஒவ்வொரு பாடத்துக்குமே வந்து தனித்தனி சிலபஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது உங்களுடைய பாடம் புவியியல் பாடம், இந்த புவியியல் பாடத்துக்குன்னு சொல்லி தனியாக சிலபஸை பேஸ் பண்ணி நீங்க படிக்கீங்க அப்படின்னா உங்களால 150 வினாக்களுக்கு 125, 120, 115 மதிப்பெண்கள் எடுத்து அடுத்த கட்டமா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறமா நியமன ஆணை வந்து வாங்க முடியும். ஓகே, அப்படி பார்க்கும்போது இந்த புவியியல் பாடத்துக்கு நமக்குன்னு சொல்லி தனியா பொதிகை பேஜ் வந்து ரன் பண்றோம். இந்த பொதிகை பேஜ்ல தமிழ் தகுதி தேர்வு, அதே மாதிரி முதன்மை தாள் வந்து இருக்கும். ஸோ நியமன தேர்வை பொறுத்த மட்டும் நம்ம வேற எதுவுமே படிக்க போறது கிடையாது. தமிழ் தகுதி தேர்வு வந்து படிக்க போறோம். 6 to 12 வரைக்குள்ள தமிழ் புக்கு, அது மட்டும் இல்லாம +1 +2 சிறப்பு தமிழ், இதை நம்ம நல்லா ப்ராப்பரா படிச்சிட்டோம். ஆல்ரெடி நான் படிச்சிருக்கேன். குரூப் 4 அட்டெம்ப்ட் கொடுத்தேன், குரூப் 2 அட்டெம்ப்ட் கொடுத்தேன். லாஸ்ட் இயர் வந்து நான் வந்து நியமன தேர்வுக்கு வந்து போட்டி போட்டேன். இதெல்லாம் வந்து கதைக்கு ஆகாது. இப்போ நீங்க ரீ அட்டெம்ப்ட் கொடுக்க போறீங்க, ப்ரெஷரா அட்டெம்ப்ட் கொடுக்க போறீங்க அப்படின்னா எல்லாமே தெரிஞ்சா கூட ஒன்ஸ் சிலபஸுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆயிட்டு தமிழ் தகுதி தேர்வுன்னு சொல்லி நாங்க டெஸ்ட் கான்டாக்ட் பண்ணுவோம். அந்த டெஸ்ட்டை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் தமிழ் தகுதி தேர்வுல வந்து எலிஜிபிள் ஆக முடியும். இது வந்து தமிழ் தகுதி தேர்வு. மெயின்ஸை பொறுத்த மட்டும் 3 ஸ்டெப்பை வந்து பிரிப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன், ரெண்டாவது பிரைம் சீரிஸ், மூணாவது ஈலைட் சீரிஸ். ஸோ ஃபவுண்டேஷன் அப்படின்னா என்ன, இந்த சிலபஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அடாப்ட் ஆகணும். அதுக்குன்னு சொல்லி 6 to 12 வரைக்குள்ள ஜியோகிராபி எல்லாமே வந்து நீங்கள் படிக்கணும். அதாவது புவியியல் பாட
பள்ளி பாட புத்தகம் இருந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். டெஸ்ட் நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம். அந்த டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணுற ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற கான்செப்ட் இல்லாமல் ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸில் உங்களால் 100க்கு 100 மதிப்பெண்கள், 50க்கு 50 மதிப்பெண்கள் எடுக்க முடியுது அப்படின்னா அப்போ தான் வந்து நீங்கள் நல்லா ப்ளஸ்ஸாக இருக்கீங்க. நீங்கள் டெஸ்ட்டே போட்டு பார்க்காம எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு ஒரு மென்டாலிட்டியோடு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாமல் மைனஸாக மட்டும்தான் இருப்பீங்க. ஸோ போட்டித் தேர்வை பொறுத்த மட்டும் எனக்கு எல்லாமே தெரியும், நான் லாஸ்ட் இயர் அட்டெம்ப்ட் கொடுத்தேன், இந்த வருஷம் படிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களால் எப்போதுமே வந்து இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியாது. ஸோ எல்லாமே தெரிஞ்சால் கூட ஒன்ஸ் நாங்கள் வைக்கிற டெஸ்ட்டை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து ஃபவுண்டேஷனில் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். ஓகே, இது வந்து ஃபவுண்டேஷன். அடுத்து பிரைம் சீரீஸை பொறுத்த மட்டும் சிலபஸுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே பட்டப்படிப்பு தரத்தில் உங்களுக்கு மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் சீரீஸ் வந்து கொடுப்போம். அதையுமே வந்து நீங்கள் படிக்கணும். நாங்கள் வைக்கக்கூடிய டெஸ்ட்டை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டெஸ்ட் ப்ராக்டிஸில் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு மதிப்பெண்கள் எடுக்கீங்களோ அதை பொறுத்து மட்டும்தான் உங்களுடைய ப்ளஸ் மைனஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கும். இதுவுமே வந்து மஸ்ட். இது வந்து பிரைம் சீரீஸு. அடுத்து ஈலைட்டை பொறுத்த மட்டும் தமிழ் தகுதி தேர்வு, அதே மாதிரி மாதிரி தேர்வுகள் முழு மதிப்பெண்கள், அதாவது 150 கொஸ்டின் இருக்கும். எல்லாமே ஜியோகிராபி கொஸ்டினாக இருக்கும். அதையுமே வந்து நாங்கள் வைப்போம், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு யூனிட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட் இருக்குது, காலநிலையிலிருந்து எப்படிலாம் வினாக்கள் கேட்காங்க, நம்ம எந்த அளவுக்கு வந்து அப்டேட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெஸ்ட் சீரிஸ் அட்டன் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுடைய ப்ளஸ் மைனஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டெட்டு பேப்பர் 2 பாஸ் பண்ணவங்க மட்டும்தான் அட்டெம்ப்ட் கொடுக்க போகிறாங்க, ஸோ ஈஸியாக வந்து பாஸ் ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு அப்படின்னா அதை தூக்கி தூர போட்டுருங்க. இந்த நியமன தேர்வு பொறுத்த மட்டும் கரண்ட் சிலபஸில் உங்களுடைய பாடத்தில் நீங்கள் அப்டேட்டாக இருந்தால் மட்டும்தான் ஈஸியாக வந்து நியமனம் ஆக முடியும். இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா ப்ரீவியஸ் இயரில் ஒரு சில டீச்சர்ஸ் வந்து எனக்கு எல்லாமே தெரியும், நான் தான் எல்லாம் அப்படின்னு யாரெல்லாம் அட்டெம்ப்ட் கொடுத்தாங்களோ அவங்க யாருமே வந்து பாஸ் பண்ணல. பட் எனக்கு எல்லாம் தெரிஞ்சால் கூட ஒன்ஸ் நான் வந்து நல்லா படிப்பேன், ஒரு ப்ராப்பராக டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணவங்க எல்லாருமே வந்து இப்போ அப்பாயின்மெண்ட் லெட்டர் வாங்கிட்டு ஒரு அரசு பள்ளியில் அரசு பட்டதாரி ஆசிரியராக வந்து பணியில் இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது நீங்கள் டெட் 2 பாஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய சப்ஜெக்ட் வந்து புவியியல் பாடம் அப்படின்னா இந்த புவியியல் பாடத்துக்குன்னு சொல்லி தனி சிலபஸ் இருக்குது. அந்த சிலபஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பாஸ் பண்ண முடியும். ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக இந்த புவியியல் பாடத்துக்கு பொதிகை பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது. தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த மீடியம் வேணுமோ அந்த மீடியத்தில் படித்து பாஸ் ஆகும்போது ஈஸியாக வந்து நல்ல மார்க்கு எடுக்க முடியும். ஓகே, ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொகுப்பை டெட் பேப்பர் 2 ஜியோகிராபி பாடம் அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் வந்து படிக்கட்டும். ஸோ மேலும் தகவல் பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.